காசி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதால நான் பாட்டாக போடுறேன். இது வந்து பார்ட் 2. என்ன தெரிகிறது? காஜி வந்து இறங்க மாட்டான். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எப்படியோ 2 ஹவர் கிட்ட ஆக போகுது, இன்னும் இறங்கல. இந்த பசங்களும் ஜாலியா வந்து புறாவை பார்த்துக்கின்னு இவங்களுக்கும் நல்ல டைம் பாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போகாம நம்ம கூடயே இருக்காங்க. இவங்க இருக்கிறது ஒரு ஜாலியா தான் இருக்குது. நம்ம இர்ஃபான் வந்து கள்ள தூக்கி வச்சு ட்ரை பண்றா போல. அவனை நான் போயிட்டு தீனி டப்பா மட்டும் எடுத்துன்னு சொன்னேன். ஏன்னா தீனி நான் இன்னும் போடல. கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதால அவனுக்கு வந்து பசி எடுக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி ஆர்வமா அந்த புறா இறங்கத்துக்காக வெயிட் பண்றோமோ அதே மாதிரி இந்த 2 பசங்களும் புறா இறங்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அங்க ஒருத்தர் இருக்கான், எங்க பாருங்க, இவன் புறா பின்னாலே என்ன பண்றான் பாருங்க. ஏதோ பண்றான், என்ன பண்றான்னு தெரியல. என்னடா பண்ற? சும்மா பாக்குங்க, காசு கொடுத்துருப்பாரு. அப்போ கற்பான் தான் இறங்கிட்டோம் ஒரு வழியா. தீனி டப்பா காமிச்சாலும் வர மாட்டான். என்ன பண்றதுன்னு புரியல. டைம் வேற போயிட்டே இருக்குது. எப்படியும் நம்ம இருட்டாகணும்னால இறக்கிடணும். ஒன்ஸ் அவன் கீழே இறங்கிட்டானா மறுபடியும் ட்ரை பண்ண மாட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். அப்பதான் தெரியும் அவன் எப்படி இறங்குறான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் நாட்கள் வந்து தள்ளினே போகும். இதே மாதிரி ஒரு டைம்ல பண்ணாலும் நம்மளால என்ன நினைக்கிறோமோ அந்த ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. இந்த பசங்களும் நம்ம கூட ரொம்ப நேரமா இருக்காங்க. இறங்கிச்சுன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அவங்க மேல காஜியை உட்கார வச்சு ஒரு வீடியோ பண்ணிடலாம். அப்போது அவங்க மனசும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீடியோ தொடர்ந்து பாருங்க. அங்கே இருங்கடா. நீங்க சைக்கிள்லாம் நிப்பாட்டுற தம்பி கொஞ்ச நேரம். அங்கே சைடு ஓரமாக ஆடாதுன்னா ஒரே சேருவோம். தேவகாரனா ஏந்துக்கார. ஏய் उतारो भैया उतारो.
कट कर डालो। இறங்கும். गाजी நம்ம வந்து டோட்டலா 2 ஹவர் ஆக போகுது. இன்னும் காஜி வந்து இறங்கல. அங்க உட்காந்துட்டு இருக்கான் அந்த வீட்டு மேல. எப்போ இறங்குவான்னு தெரியல. இறங்குனானா அந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பிளான் வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா காஜி வந்து ரொம்ப ஹைட்டா பறந்தான். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேல நம்ம காஜியை வந்து ட்ரெயின் பண்றது எனக்கு ரிஸ்க்னு தோணுது. பார்க்கலாம் எப்படி இருக்குது அதோட கண்டிஷன் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு இன்னொரு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு பார்ட்னர் ஏதாச்சும் போட்டோம்னா அவன் கொஞ்சம் இறங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஏதாச்சும் பார்ட்னர் போடாமல் இருந்தோம்னா அவன் இறங்கிறதுக்கு இனிமேல் தான் பண்ணுவான். அதனால கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு பார்ட்னரை அவனை செட் பண்ணிட்டு திருப்பி பறக்க விடலாம். இறங்கிட்டானா அந்த வீடியோ நான் காட்டுறேன். அதுதான் எண்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 2 ஹவர் ஆகிட்டான். இதுக்கு மேலே விட்டோம்னா சாயங்காலம் தான் இறங்குவான். ஒன்ஸ் அவன் கீழே இறங்க ட்ரை பண்ணானா இறக்கிட்டு நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். 2 பேரும் வீட்டுக்கு போய் கம்பா விட்டு வந்துட்டான் நினைக்கிறேன். அந்த வேனுக்குது அது 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 வரைக்கும் போயிட்டு வருமா ஆடா ராஜி அதனால இறங்க முடியல. ஆடா ஒரே ஒரே இல்ல ஒரே ராஜியா ராஜி आजा नीचे तेरे Don't it's not. Don't. गाजी அதானா காஜி வந்து ரொம்ப நேரமா பறந்து கடைசியா வந்து நம்ம காய்ச்சல் குண்டு இருக்குது அதுக்கு மேல உட்காந்துட்டு இருக்கா போல. இதுக்கு மேல விட்டா வந்து வேலைக்கு ஆகாது. அதனால நம்ம இர்ஃபான் வந்து மேல போயிருக்கான். அவன் பிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். நான் சொன்ன உன்னால பிடிக்க முடியாதுறான்னு அவன் போயிருக்கான். பார்க்கலாம். என்ன சொன்னேன்? நான் அவங்க அப்பயே சொன்னேன் பிடிக்க முடியாது உன்னாலன்னு. காஜியா இது வரைக்கும் 3 ஹவர் ஆயிடுச்சு. இன்னும் காஜி இறங்குற மாதிரி தெரியல. தம்பிங்க வேற ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். அவனை வேற ஏப்பி விடணும். தூங்கிட்டு இருக்கான் அவன். புறா இறங்கிறதுக்கு நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ இல்லையோ இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா அங்க உட்காந்துட்டு இருக்குது புறா. அங்க வந்து புறா கூட 2 ஜன்னி புறா வேற அந்த பக்கம் மேல உட்காந்துட்டு இருக்குது. ஆனா அவன் வந்து அவங்கள பார்க்க மாட்டான். நம்மளதான் பாத்துட்டு இருக்கான். இறங்கிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நான் வேற இப்போ அர்ஜென்ட்டா வெளியே போகணும்.
பார்க்கலாம். நான் வெளியே போயிட்டு வரேன், அது இருக்கும். இர்ஃபான் பார்த்துப்பான். காசி காசி இது வரைக்கும் காஜி பறந்து 4 ஹவர் ஆயிடுச்சு. ஒருத்தனை 2 பேர் தம்பி இல்ல, ஒரு தம்பி அவங்க அப்பா வந்து தலையில கொட்டி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு. ஏன்னா சாப்பிடாம நம்ம கூட அவனும் இருக்கான். ஒருத்தன் மட்டும் முன்னாடியே போயிட்டு கேப்ல சாப்பிட்டு வந்துட்டா போல, அவன் மட்டும் இங்க சுத்திட்டு இருக்கான். அவனு வந்து அவங்க அப்பா வச்சு கூண்டு போயிட்டா போல. நம்மளால அந்த தம்பி அடி வாங்கிட்டா போல. நான் என்ன நினைச்சேன்னா அந்த புறா இறங்கிச்சுன்னா இவங்களை வச்சுட்டு வீடியோ பினிஷிங் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நம்ம புறா இறங்குற மாதிரி தெரியல. மாடி விட்டு மாடி வந்து மாறி மாறி போய் உட்காருது. இறங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இறங்கிச்சுன்னா வீடியோ கண்டிப்பா போடுறேன். காசி வந்து இது வரைக்கும் இறங்கவே இல்லை. டைம் போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. உட்காந்து போர் அடிக்குது. ரொம்ப நேரம் அடியே அங்கே திரும்பி கூட பார்க்க முடியல. கைத்து ஒரு பக்கமாக வலிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்குது. சாவு சாவும்ல செத்த பேர நீ. காசி எப்போ இறங்குவான்னு தெரியல. இறங்குனா வீடியோ முடிஞ்சா போடுறேன். ஏன்னா ஃபோனில் கூட சார்ஜ் கூட இல்லை. எனக்காக அவனும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்கான். அவனும் சாப்பிடாம இருக்கான் காலையிலேருந்து. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இறங்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நான் சீக்கிரமாக இறங்கிட்டேன்னா இப்போ போயிட்டு நாங்கள் தீனி வேறு போடணும். நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ லேட் பண்ணுவான்னு. இப்போ இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி அங்கே போய் தீனி போடுறது இன்றைக்கி முடியாது. இறங்கிட்டா நல்லாயிருக்கும். இறங்கினும் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோ வந்து பயங்கரமாக பெருசாக இருக்கும், பாருங்கள். காஜி பறந்து மொத்தமாக 5 ஹவர் ஆக போகுது. பசி எடுக்குது, சாப்பிடலான்னு வந்துட்டேன். கீழே ரொம்ப நேரம் நிற்க முடியல, கால் வேலை வரைக்குது. அதனால பால்கனியில் சேர் போட்டு உட்காந்துட்டோம். காஜி வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆப்போசிட்டில் இருக்காங்கல்ல, நம்ம ஏதோ வியூ பார்த்து உட்காந்த மாதிரி காஜியை பார்த்து உட்காந்துட்டு இருக்கோம். மணி வந்து 6 மணி ஆகுது. காலைல 11 மணிக்கு திறந்து விட்டோம். 6 மணி ஆயிடுச்சு. நம்ம வீடு வந்து அந்த பக்கம் இருக்குது. இது வந்து இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்குது. இப்போ தான் கீழே இறங்கியிருக்கா போல பத்து மேலே. இப்போ இங்கேருந்து இறக்கி நம்ம வீட்டுக்கு கொண்டு போனோம். ஃபைனலாக நம்ம கொண்டு போயிட்டா இதுக்கப்புறமா தொந்து விடுறதுக்கு எனக்கு மனசு வராது. பார்க்கலாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு. அஜய் आजा उतर आप बैग हाथ में हाँ गाजी 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 गाजी
இது வந்து 2வது நாள் வீடியோ. நேற்று வந்து காஜியை வந்து தொந்து விட்டோம் 11 மணிக்கு. நேற்று 7 மணி வரைக்கும் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா எங்கே போனானே தெரியல. இப்போ காலைல 7 மணி ஆகுது. வந்து பார்த்தேன், அதோட இடத்துல வந்து உக்காஞ்சிட்ருக்கா போல், தெரியுதா பாருங்கள். இங்கே உக்காஞ்சிட்ருக்கான் பாருங்கள் மேலே இந்த இடத்துல. இப்போ இறக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோட எண்டுக்கு வந்துட்டுருப்பீங்க. நம்ம பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஜி கூட வந்து டைம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணல. நம்ம எல்லாம் வேலை முடிச்சுட்டு நைட்டில் வரும்போது மட்டும் தீனி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அது கூட இருக்குது. அதே ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகிட்டுருக்கும். ஒரு வாரம் ஆக போது காஜி இது இருக்கும் வரலை. பார்க்கலாம் காஜி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா, சுத்தமாக ஐடியா இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை குறும் நைட்டுருங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye with Birds Lorenzi.